Summer holidays vandachu, நம்ம GT Holidays vandachu. GT Holidays, South India's #1 travel brand. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ. YSR Films யுவன் சங்கர் ராஜா தயாரிப்பில் ரியோ ராஜ் நடிக்கும் ஸ்வீட் ஹார்ட் திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. ஒரு குடும்பத்துப்பா நம்ம தான் போய் வீட்டுக்கு எல்லாமே ஒரு தலை மாறி அதனால எதுலையான கஷ்டப்படலாம், கஷ்டப்பட்டு சாப்பிடலாம். வருமானம் ஒரு 10,000 ரூபாய் போட்ட ஒரு 5,000 ரூபாய் லாபம் கிடைக்கும் மாதிரி. ஒரு நாள் ஆகும், ஒரு நாள் ஆகாது. வாழ்க்கையில் வந்து கஷ்டம், இன்பம், துன்பம் எல்லாமே வரும். அதை சதிச்சுக்கிட்டு வாழ்கிறது தான் இது வாழ்க்கை. என்ன பண்ணுற, 10 ரூபாய் எங்கே போனால் கிடைக்கிறேன்னு யோசிக்கணும். அது யோசித்தா அதோட இது தெரியும். நம்ம வீட்டிலே ஒரு 10 நாள் உட்காந்துருந்தானா மனைவி சண்டை போடுவாங்க, பிள்ளைங்க சண்டை போடுவாங்க, சாப்பாடுக்கு இல்லைன்னு அதை கேட்பாங்க. நம்ம எப்படி இறங்கி ஏதாவது ஒரு வேலை செய்யணும் அப்படின்னு ஒரு அவங்க அந்த பயத்தில் ஒரு 3 நாள் இன்னைக்கு. இப்போ நல்ல நாள்லாம் வீட்டில் இருக்கிறது வாய்ப்பு இல்லை. வாய்ப்பு இல்லை. ஒரு 10 நாள் 15 நாள் இந்த வருஷத்துக்கு பொங்கலுக்கு வந்து 15 நாள் உள்ளே இருந்தேன். எவ்வளோ கிலோமீட்டர் போயிருப்பீங்க? இதுக்கு சென்னை மாவட்டம் எவ்வளோ பேசியிருக்கோ அவ்வளோ பேச்சு போயிருக்கிறேன். நம்ம வாழ்க்கையில் மறக்க முடியாத சம்பவம், நம்ம பிறந்தது தான் தப்ப போல இருக்கு அப்படின்னு யோசிக்கிறேன். அண்ணா வணக்கம். வணக்கம். உங்கள் பேர்? என் பேர் சாலமன். சாலமன். எப்போலேருந்து இந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க தொழில்? ஒரு 5 வருஷமாக பண்ணுறோம். ஏன் இந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி? 5 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளாம் வந்து டெவலப் ஆகணும். ஏதாவது இந்த வியாபாரம்னா ஒரு பழைய வேலையெல்லாம் இருந்துச்சு, இரும்பு பொறுப்பாங்க, அதெல்லாம் பொறுப்பாங்க. அதிலே வந்து வருமானம் இல்லை. இதில் ஏதோ ஒரு அளவுக்கு வருமானம் இருக்குதுனால வீட்டுக்கு சாப்பாடுக்கு சொல்லிட்டு அதை கொண்டு போய் ஒரு குடும்பத்தேர்னா ஒரு குடும்பத்தை பார்த்திக்கணும். ஒரு குடும்பத்தை நம்ம தான் போய் வீட்டுக்கு எல்லாமே ஒரு தலை மாறி. ஆனால் பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு எல்லாமே நம்ம தானே பார்க்கணும். ஆமாம். அதனால் எதுலையான கஷ்டப்படலாம், கஷ்டப்பட்டு சாப்பிடலாம். ஓகே. எத்தனை பேர் உங்கள் வீட்டில்? எங்கள் வீட்டில் என் பொண்டாட்டி, நானும், ஒரு பொண்ணு இருக்குது, ஒரு பையன் வந்து கல்யாணம் ஆகி அது வந்து ஹைதராபாத்தில் போயிருக்கிறாரு. ஒரு வேலை விஷயமா. அப்புறம் பையன் வந்து ஒரு ஹாஸ்டலில் படிக்கிறான். இன்னொரு பையன் படிக்கிறான். அவன் இந்த வருஷம் ஒரு 10வது படிக்கிறான். ஓகே. அவன் லைஃப்பில் என்ன படிக்க ஆரம்பித்து அவன் கஷ்டப்பட்டு நீ படிப்பான். எங்கே தான் வாழ்க்கை எப்படி போகுது, உங்களால் படிப்பு இருந்தால் தான் இங்கே பொழைக்க முடியும். நீங்கள் சொல்கிறீங்க. படிப்பு இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியாது. இப்போ படிப்பு இருந்தானே ஏதாவது ஒரு வேலைக்கு போயிட்டே இருக்கலாம். இப்போ படிப்பு இல்லை, ஒன்றும் இல்லை, என்ன பண்ணும், ஒரு கணக்கு எனக்கு எழுதின கூட அந்த ஒரு மூளை வச்சிருக்குது, அந்த படிப்பில் வரும். ஒரு பேனை எடுத்து எழுதி பேர் எழுதி அது எழுதுனா தெரியாது. அது தெரியாத நம்ம காலத்தை நம்ம ஓட்டிட்டோம். இப்போ பிள்ளைகளான காலத்தில் அவங்களும் படித்து ஏதாவது ஒரு வேலை வெட்டிக்கு போனாங்கன்னா சந்தோஷமாக இருப்போம். அவங்க லைஃப்பு கொஞ்சம் சேஞ்சு புள்ள என்ஜாய் ஆகும். ஓகே. நீங்கள் சொல்கிறீங்க படிப்பு ரொம்ப முக்கியம்னு சொல்கிறீங்க. எப்போயாச்சும் யோசிச்சிருக்கீங்களா நம்ம படிச்சிருக்கலாமே? யோசிச்சிருக்கிறேன். படிப்பு விட்டதுனாலே யோசிச்சிருக்கிறேன். படிப்பு விட்டுட்டோம், இனிமேல் ஏறாது, வயசு ஆகி போச்சு, எப்படி படிக்க முடியும்? அதுதான் ஐயோ படிக்காத நம்ம விட்டோமே, நம்ம தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு ஒரு ஃபீலிங். ஓகே. இதில் எவ்வளோ வருமானம் வருது? வருமானம் ஒரு 10,000 ரூபாய் போட்ட ஒரு 5,000 ரூபாய் லாபம் கிடைக்கும் மாதிரி. நல்ல சாப்பாடுக்கு இப்படி போனால் திருப்பி அப்படியே ஒரு 10,000 ரூபாய் எடுத்து போய் சரக்கு வாங்கணும். அப்படியே ரொட்டேஷன் பண்ணி ரொட்டேஷன் எடுக்கிறது தான். ஒரு நாள் ஆகும், ஒரு நாள் ஆகாது, அது மாதிரி. சரி. இப்போ உங்களுக்கு சொந்த ஊர் எது? நம்மளது சொந்த ஊர் ஆவடி, அம்பத்தூர். இதுதான் தமிழ்நாடு தான். தமிழ்நாடு தான். சரி. இப்போ இந்த தொழிலில் வந்து எவ்வளோ ஏரியா போவீங்க வியாபாரம் பண்ண? ஏரியா போகணுன்னா கணக்கு இல்லை. இங்கேருந்து வந்து மயிலாப்பூர். இதுலேயே மயிலாப்பூர் போவேன், மந்தவெளி போவேன், அப்படி வந்து மவுண்ட் ரோடு போவேன். மவுண்ட் ரோட்டில் வந்து அந்த இந்த கோயம்பேடு போவேன். கோயம்பேடு வடபழனி இந்த பக்கம் பார்த்தாக்கா வண்ணாரப்பேட்டை, ராயபுரம், கல்மண்டகம், அவ்வளோ தூரம் போய் அங்கே போவேன். திருவத்தூர், கத்திவாக்கம், எண்ணூர், அதெல்லாம் போயிட்டு வருவேன். டயர்டாக இருக்காதானே? வயசு எவ்வளோ இருக்கும்? வயசு நம்மள அதான் படிக்கல. எப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 48 இருக்கும், இல்லைன்னா 50 வச்சுங்க, அப்படி இருக்கும். எந்த தொழிலும் நாங்கள் இறங்கி செய்வோம். செய்வீங்க? என்னென்ன தொழில் செஞ்சுருக்கீங்க? அது தொழில்னா நம்ம ஊசி, மணி, அதெல்லாம் விற்கிறது. உண்டிகள் கட்டி வியாபாரம் பண்ணுறது. உண்டிகள் கட்டினாக்கா ஆந்திரா சைடு போனாங்கனாக்கா அது குரங்கு தொல்லை ஜாஸ்தியாக இருக்கும். அவங்க டஜனாக வாங்கிட்டு போவாங்க. அது குரங்கு வந்து அவங்களுக்கு பார்த்தா மருந்தை வரும், கடிக்க வரும். ஆனாலும் அந்த உண்டிகளுக்கு பார்த்து அது பயப்படும். அது அந்த பயப்படுறதுனால வந்து
அது வந்து அதனால அந்த உண்டிகள் சேல்ஸ் ஆகும் அந்த பக்கம், அந்த சைடு அந்த பக்கம் சேல்ஸ் ஆகும். அப்படியே மணி ஊசி அதிலும் உண்டிகள் போட்டு விற்பாங்க. ஓகே. இப்போ எத்தனை வயசுலேருந்து இந்த வேலையிலலாம் தொழிலெலாம் பண்ணிட்டு இருக்கீங்க? 10 வயசுலேருந்து எல்லாம் பண்ணுறோம். என்ன வேலையோ அந்த வேலையில் பண்ணுறது. நம்ம அப்பா அம்மா சொல்லி கொடுத்த மணி ஊசி இந்த மாதிரி ஏதோ தொழில் நம்ம வந்து கண்டுபிடிச்சி அது மாதிரி இரும்பு கூட பொறுப்பாங்க. அது நம்ம ஃப்ரீயாக இருக்க சொல்ல ஒரு 2 நாள் 3 நாள் இருந்தால் இரும்பு வியாபாரம் ஏதோ ஒரு தொழில் செஞ்சு பொழிக்கணும். அதுதான். ஓகே. இன்னொருத்தட்ட போய் வேலை பார்க்கணும்லாம் உங்களுக்கு அப்படி எங்கே வேலை கொடுக்குறா? நம்ம படிச்சிருந்தா தானே ஒரு வேலைக்கு அட்டம் போட முடியும். இப்போ நிறைய இடத்துல வந்து பத்திரிக்கை கொடுக்குறாங்க, நிறைய இடத்துல வந்து இந்த மாதிரின்னு அதிக எல்லாம் கம்பெனி எல்லாம் வெளியே கார்டு கொடுக்குறாங்க. அது கொடுத்து அது என்ன எதுன்னே தெரியாது நம்மளுக்கு. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க எனக்கு கணக்கு வழக்கு கூட எப்படி தொழிலில் கணக்கு பார்ப்பீங்க? எப்படி அது தொழிலில் கணக்குனா 100 50 அப்படின்னு ஒரு கணக்கு. அது இந்த பூ வந்து 150 ரூபாய் சொன்னால் ஜோடி 120 ரூபாய் 100 ரூபாய் அப்படி கொடுக்குறது. அப்படி அது கிலோ கணக்கு வாங்கி வந்து அது கோத்தி அதை எடுக்கிறதுக்கே ரொம்ப இது ஆகும். எந்த தொழிலையும் பண்ணாலும் கஷ்டம் இல்லாத இல்லை, எதுலேயும் கஷ்டம் இருக்குது. அதனால் அந்த கஷ்டத்தை வந்து நம்ம சுமையாக நினச்சோன்னா நம்ம பொழிக்க முடியும். அதுதான். எந்த கஷ்டம் வந்தாலும் அதை தாங்கி நடந்து போகணும். அது மாதிரி சொல்கிறீங்கல்ல, இவ்வளோ சொல்கிறீங்க கஷ்டத்தை தாண்டி. ஏன்னா இது உங்களோட அனுபவத்துலேருந்து சொல்கிறீங்க. அனுபவம் எந்த விஷயம் ரொம்ப உங்களை இவ்வளோ வரைக்கும் பேச வச்சுச்சு? வாழ்க்கையில் கஷ்டம், வாழ்க்கையில் வந்து கஷ்டம் இன்பம் துன்பம் எல்லாமே வரும். அதை சதிச்சுக்கிட்டு வாழ்கிறது தான் இது வாழ்க்கை. என்ன பண்ணுற 10 ரூபாய் எங்கே போனால் கிடைக்கிறேன்னு யோசிக்கணும். அது யோசிச்சதான் அதோட இது தெரியும். நம்ம வீட்டிலே ஒரு 10 நாள் உட்காந்துருந்தானா மனைவி சண்டை போடுவாங்க, பிள்ளைங்க சண்டை போடுவாங்க, சாப்பாடுக்கு இல்லைன்னு அதை கேட்பாங்க. இப்படி கேட்க சொல்ல நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம எப்படி இறங்கி ஏதாவது ஒரு வேலை செய்யணும், இருக்கிறது கொண்டு போகலாம் அப்படின்னு ஒரு அவங்க அந்த பயத்தில் ஒரு 3 நாள் இன்றைக்கி நான் வந்து வெள்ளிக்கிழமை இல்லை சனிக்கிழமை ஓட்டினேன், ஞாயிற்றுக்கிழமை கிழமை இன்னைக்கு போயிடுவேன் வீட்டுக்கு. ஓ, வாரத்துக்கு ஒரு வாட்டி தான் போவீங்களா? ஆமாம், வாரத்துக்கு வரனா வீட்டாண்டே இருந்தேன். இது ஒரு இருந்து பொருள் இல்லையா அப்படின்னாக்கா நம்ம இருக்க வேண்டியது. பொருள் இருந்துச்சுன்னா எடுத்துன்னு வந்துடுவேன். அப்படி வந்துடுவேன். பொருள் நிறையா இருந்துச்சுன்னா எடுத்துன்னு கிளம்பிடுவோம். ஐயா பொருள் இவ்வளோ இருக்குதுன்னா வீட்டில் விட மாட்டாங்க. இவ்வளோ பொருள் இருக்குது எடுத்துன்னு போகாத என்ன பண்ணுறீங்கன்னு கேட்பாங்க. ஓகே. இந்த தொழிலில் நீங்கள் வந்து இப்போ ஒரு கடை வச்சு வியாபாரம் பண்ணுறதுங்கிறது வேறு, தொழில் பண்ணுறது. ஆனால் இதில் வச்சு பண்ணுறது இதில் நிறைய கஷ்டங்கள் இருக்குது. என்ன மாதிரியான கஷ்டங்கள் இருக்குது? இந்த மாதிரி கஷ்டம்னா நம்ம மெர்ச்சின்னு போகிறது தான் கொஞ்சம் கஷ்டம். மோட்ரு போட்டு போனாக்கா அது கஸ்டமர் கூப்பிட்றது அது பண்ணுறது தெரியாது. இதில் பொறுமையாக அங்கங்கே நின்றுக்கினே போய்கினே இருப்போம். வண்டி வாங்குகிறோம் வயசானவங்களும் இல்லை அது போகிறவங்களும் இருக்கிறோம் பார்வைக்கு தெரியும். மோட்ரு வச்சு போனோன்னா திருவாலை மாதிரி இருந்த இடத்துல மட்டும்தான் போக முடியும். இதை மெர்ச்சின்னு போகிறதுனாக்கா ஒரு அனுபவத்தில் அங்கங்கே போய் நிறுத்திக்கின்னு மெயின் ரோடு மெயின் ரோடு மார்க்கெட்டு அங்கங்கே பார்த்திக்கினே போனோன்னா அது லொக்கேஷன் தெரியாது. இவ்வளோ லாங்குன்னு நம்மளுக்கு தெரியாது. இப்போது ஒரு 20 கிலோமீட்டர் மெரிக்கிறேன்னா அந்த 20 கிலோமீட்டர் அப்படியே மெரிச்சின்னு போக மாட்டேன். இப்போ ஒரு 4 கிலோ 3 கிலோமீட்டர் போனேன்னா அதுக்கப்புறம் நிறுத்திட்டு ஒரு டீ சாப்பிடுவேன். டீ சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக யாரா பாட்டு வியாபாரம் பண்ணால் பண்ணி போட்டிங்க அப்படியே போனதான். நம்ம பாட்டு மோட்ரு செட் பண்ணி சர்ன்னு போகக்கூடாது. அது வந்து திருவள்ளா இருக்கிற இடம் தான். ஒரு 50 கிலோமீட்ரு ஒரு 70 கிலோமீட்ரு ஒரு 80 கிலோமீட்டருன்னா அந்த மாதிரி இடத்துல நம்ம மோட்ரு வச்சு போகலாம். எவ்வளோ கிலோமீட்டர் போயிருப்பீங்க? சென்னை மாவட்டம் எவ்வளோ பேசியிருக்கோ அவ்வளோ பேச்சு போயிருக்கேன். பீச்சு போயிட்டே இருந்துருப்பீங்க? பீச்சில் டெய்லி படுக்கிறேன் போகிறேன். அது பொங்கல் இருந்தால் அங்கே போவேன். அப்புறம் பொங்கலுக்கு அங்கே போவேன், வண்ணாரப்பேட்டு போவேன், ராயபுரம். அப்படி பொங்கலுக்கு ஆனால் நல்ல வியாபாரம். இப்போ நல்ல நாள்லாம் வீட்டில் இருக்கிறது வாய்ப்பு இல்லை? வாய்ப்பு இல்லை. ஒரு 10 நாள் 15 நாள் இந்த வருஷத்துக்கு பொங்கலுக்கு வந்து 15 நாள் உள்ளே இருந்தேன். அப்படியே எங்கள் வீட்டில் ஓடி வந்துட்டாங்க. எங்கள் வீட்டில் எப்படி இருக்கிறாங்களே என்ன தெரியல, அவர் வரவும் மாட்டுறாருன்னு சொன்னேன். ஏமா நல்ல நாள் போயிடுச்சுன்னா நம்மளுக்கு வியாபாரம் இல்லை. அப்புறம் எங்கெங்கே ஏதோ ஒரு மூளைக்கு யோசித்து போகாத இடமெல்லாம் யோசித்து போவோம். ஓகே. இப்போ ஒரு தொழில் செய்கிறோம், ஒரு முதலாளினா எப்படி இருக்கணும்? ஒரு முதலாளினா நம்மளுக்கு தெரிஞ்சவருக்கும் முதலாளி இல்லை. முதலாளினா மக்களை வந்து கஷ்டப்படுத்தாதபடிக்கு அவங்க முதலாளி 10 பேர் வேலை செய்கிறாங்கன்னா அந்த 10 பேர் சம்பளம் கரெக்டாக கொடுத்து அவங்க வேலையை நாகரிகமாக பண்ணுவாங்க. அவங்க 10 பேர் சம்பளம் கரெக்டாக கொடுக்கலன்னா அவங்க சரியாக வேலை செய்ய மாட்டாங்க. அதுதான் ஒரு முதலாளி ஒரு அருமை. இப்போ 10 பேருனாக்கா அவங்க 1000 பேரும் வச்சிருக்கட்டும், அவங்க 10,000 பேரும் வச்சிருக்கட்டும். அந்த 10,000 பேருக்கு அவங்க சம்பளம் வந்து கரெக்டாக கொடுத்தா தான் அவன் கடினமாக ஒழிக்கிறதே அவன் யோசிப்பான்.
அப்படி சம்பளம் கொடுக்கலன்னா சரியாக கொடுக்கலன்னா இந்த மாதிரி கம்பெனி வேண்டாம், இந்த மாதிரி முதலாளி நம்மக்கிட்ட வேணாம், போனை போட்டு ஒரு மாதம் சம்பளம் போனால் கூட விட்டுட்டு போயிடுவாங்க. அது மாதிரி முதலாளி ஒரு அனுபவம். ஓகே, எந்தெந்த ஊர்லாம் போயிருக்கீங்க இத்தனை வயசுல? நம்மளுக்கு லாங்கு வண்டி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஆனால் நம்ம போக முடியல. ஏன்னா அங்கே போனால் கூட அதே கஷ்டம்தான், இங்கே இருந்தால் கூட அதே கஷ்டம்தான். நீங்கள் இவ்வளோ விஷயம் சொல்கிறீங்க, இதுதான் என் வாழ்க்கையில் மிகப்பெரிய கஷ்டம்னா எதை சொல்லுவீங்க? நான் பட்டதுன்னா இந்த கஷ்டத்தை என்னால் மறக்க முடியல. அப்படி மறக்க முடியாத கஷ்டம்னா அதான் சொன்ன நல்லது. ஏன்னா நம்ம அந்த மறக்க முடியாத கொடுத்துனா இந்த நாட்டில் நம்ம பிறந்தது தான் மறக்க முடியாதே இருக்குது. ஏன்னா ஒரு பணக்கார வீட்டில் பிறந்துட்டுனா கூட அவங்க பாட்ட ஜாலியாக காரில் போகிறாங்க, அதில் போகிறாங்க, இதில் போகிறாங்க. நம்ம வாழ்க்கையில் மறக்க முடியாத சம்பவம் நம்ம பிறந்தது தான் தப்பை போல் இருக்குது அப்படின்னு யோசிக்கிறோம். ஏன்னா நம்ம பாரம்பரியம் அப்படியே போகுது, முன்னேற்றம் இல்லை. எங்களில் முன்னேற்றம் கிடையாது. எவ்வளோ சம்பாரிச்சானாலும் செலவு போகுது. இருக்கிறப்பட்டவங்க கிட்ட ஏகப்பட்ட ஆஸ்தி இருக்கிறதுனால அவங்க காரிலும் போகிறாங்க, சம்பாதிக்கிறாங்க, நல்லா சாப்பிட்றாங்க, நல்லா இருக்கிறாங்க. அவங்க தலைமுறைக்கும் ரெண்டு பிள்ளைங்க, ஒரு பொண்ணோ ஒரு பையனோ பிறகுறாங்க. சொத்து மேலே சொத்து சேர்க்குறாங்க. அதை நம்மளால அப்படி டெவலப் பண்ண முடியாது. உங்கள் பசங்கள்கிட்ட என்ன சொல்லுவீங்க? உங்கள் பையன் படிக்கிறார்ல, அவர்கிட்ட என்ன சொல்லுவீங்க? பையன் படிக்கிறேன்னா, ஐயா எங்கள் காலகட்டத்தில் கடந்து போயிட்டோம், நான் படிக்கலை. ஏதோ படிச்சிருந்தாலும் ஒரு வெளிநாட்டோ இல்லை ஒரு மலேசியாவோ இல்லை ஏதோ ஒரு மூலைக்கு போயிட்டு ஒரு 10 ரூபா சம்பாதிச்சிருப்பேன். அப்படி அந்த அனுபவம் இல்லை நம்ம கையில். நீங்களாவது படித்து ஒரு நல்ல பேர் வாங்குங்க, அப்பா அம்மாவுக்கு ஒரு நல்ல பேர் எடுத்து கொடுங்க, உங்கள் அப்பா அம்மாவுக்கு நல்லா பார்த்துக்கிங்க. நீங்கள் பார்த்திக்கலன்னா கூட பரவாயில்ல, நீங்கள் நல்லா இருந்தால் அது போதும். ஓகே, அப்படி தான் நாங்கள் சொல்கிறது. நன்றிங்க, நன்றி நன்றி.